ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இப்ப இலங்கையில இந்த பட்டம்ன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. முதல் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பட்டமளிப்பு விழாவுக்கு சென்றது பிரச்சனையா மாறினது. இப்ப நாமல் ராஜபக்ச அவர்களுடைய சட்டப்பட்டம் தொடர்பான பிரச்சனை மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. இந்த இலங்கையினுடைய பிரதானமாக இருக்கின்ற சட்ட கல்லூரியில கல்வி பயிலணும்னா நுழைவுத் தேர்வு எழுதணும். அப்படி நுழைவுத் தேர்வு எழுதாத பட்சத்துல ஏதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தின் சரியான பெறுபேறுகளை பெற்ற ஒரு பட்டம் தேவை. அதுவும் அந்த பட்டம் கொடுக்கப்படுகின்ற பொழுது அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக அது நிராகரிக்கப்படும். உடனே இந்த விஷயங்கள் நிராகரிக்கப்படும். ஆனால் நாமல் ராஜபக்சவனுடைய பட்டத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது. அவ ஏற்கனவே லண்டன் சிட்டி யூனிவர்சிட்டியில படிச்சு வந்த பட்டங்கள்ல நிறைய பிரச்சனை இருக்கு. சரியான பெறுபேறுகள் அதுல இல்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டம் சம்பந்தமான விடயங்கள் வருகின்ற பொழுது இங்க ஸ்ரீ ஜெயவர்தன பொருள் தான் அவர் தொடர்வதற்காக இருந்தார். அதுலேயே இந்த கையொப்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்திருந்தது. அந்த கையொப்பமிட்ட துணைவேந்தர் பதவி விலகின துணைவேந்தராக இருக்கிறார். அதாவது செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இவர் இந்த கையொப்பம் இடுகிறார். இந்த பட்டமளிப்பு அவருடைய பட்டத்தில் கையொப்பம் இடப்படுகின்றது. ஆனால் இது சம்பந்தமான கையொப்பமிட்ட குறிப்பிட்ட துணைவேந்தர் ஜூலை மாசமே பதவி விலகிறார். ஆக ஓய்வு பெற்ற ஒரு துணைவேந்தருடைய இந்த கையொப்பம் என்னென்று வந்தது. அந்த துணைவேந்தரை சந்திச்சு காய்ச்ச பொழுது நான் விலகினா பிறகு எந்த ஒரு கையொப்பமும் அந்த பட்டங்கள்ல பட்டம் சம்பந்தமாக இடவில்லை என்ற விடயத்தை சொல்றேன். ஆக ஏதோ ஒரு சிக்கல் நிலைமை இங்க இருக்குன்ற கேள்வி எழுந்திருந்தது. இப்படி நிறைய பிரச்சனை. அண்மையை கூட ஒரு இணையதள பதிவு ஒன்றில் இந்த கல்வி தரப்படுத்தல் சம்பந்தமான விடயங்கள்ல இந்த சட்ட படிப்புல இந்த குறிப்பிட்ட யூனிவர்சிட்டியில லண்டன் சிட்டி யூனிவர்சிட்டியில நாமல் ராஜபக்ச 45வது இடத்துல இருக்கின்றார். அதே மாதிரி இதுல 2வது இடத்துல இருக்கிற ஜவஹர்லால் நேரு, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்தியாவுடைய முன்னாள் பிரதமராக இருந்தவர். ஆகவே இப்படியாக பல முக்கியஸ்தர்கள் படிச்ச யூனிவர்சிட்டியில தான் இவர் படிச்சவர், பல்கலைக்கழகத்தில் தான் இவர் படிச்சவர் என்ற வேறு விஷயம். ஆனால் அதுல சில குளறுபடிகள் இருக்கின்றது. இப்ப மிகப்பெரிய விடயமாக மாறி இருக்கின்றது. ஏற்கனவே இவர் பரீட்சை எழுதுகின்ற பொழுது ஒரு தனியான அறையில தான் இருந்து எழுதினார். அதையே மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருந்தது. எப்படி இவருக்கு மட்டும் ஒரு தனியான மண்டபம் மட்டும் கொடுக்க முடியும்? அப்படி தனியான அறையில இருந்து எழுதுனா புறையினத்துக்கு இவர் பரீட்சை எழுதுறார் என்ற விமர்சனங்கள் பெறலாறு முன்வைக்கப்பட்டது. இது சம்பந்தமாக அவரோட தோற்றின மாணவனே முன்னைய காலகட்டங்கள்ல முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருந்தார். அதற்கான விசாரணைகள் சரியாக முன்னெடுக்கப்படவில்லை என்று பொதுஜன பெரமுன ஆட்சியிலே விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. இப்படி நிறைய சிக்கல்களுக்கு மத்தியில் நாமல் ராஜபக்சனுடைய பட்டம் தத்தளிச்சு கொண்டிருக்கின்றது. நாமல் ராஜபக்ச பதில் சொல்கின்ற பொழுது சரியான மேடை வருகின்ற பொழுது அதற்கு பதில் சொல்வேன் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். தனியாரையிலிருந்து பரீட்சை எழுதுறதுக்கே இன்னும் சரியான முறையில் இவர் அதற்கான பதிலை சொல்ல இல்லை. விசாரணைகள் நடைபெற்றதான் நான் இவர்கிட்ட சரியான பதில் வந்தார்ன்ற ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. நாமல் ராஜபக்ச பாதாள உலக குழுக்களோட சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்ற விமர்சனத்துக்கு மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பதில் சொல்றார். என்னுடைய மகன் அப்படிப்பட்டவர் இல்லை என்ற விடயத்தை எல்லா தந்தையும் சொல்ற வளமையான பதில் தான் மஹிந்த ராஜபக்சனுடைய வாயிலிருந்து வந்திருந்தது. ஆகவே ஏதோ ஒரு வகையில சிக்கலுக்குள்ள இவர்கள் தள்ளப்பட்டுக்கின்றார்களோ என்ற கேள்வி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பிரதான எதிர்கட்சி இருக்க பெரும்பாலும் இந்த அரசாங்கம் சீன்றது யார் என்று பார்த்தீங்கன்னா பொதுஜன பெரமுனவை தான் சீண்டி கொண்டிருக்கின்றார்கள். ஆக இந்த நாமலுடைய விடயம் மிக பிரதானமான பேசு பொருளாக மாறி இருக்கு. ஒன்று பட்டம் சம்பந்தமான விஷயத்துல, மற்றது இந்த திருமலை விகாரை சம்பந்தமான விடயத்துல. திருமலை விகாரை சம்பந்தமான விடயத்துல பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே அது சம்பந்தமான தேரர்களை இவர்கள் சந்திச்சிருந்தார்கள். இது இந்த மஹிந்த ராஜபக்சனுடைய சந்திப்பு தொடர்பாக பேசுகிற பொழுது அங்க மஹிந்த ராஜபக்சே சந்திக்கிறார். அதே மாதிரி நாமல் ராஜபக்சவும் சந்திக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த 21ஆம் தேதி நுகைகுட பேரணியில அம்பிட்டிய தேர்தலை இணைக்கிறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் என்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே தொடர்ந்து இப்படி நாமல் ராஜபக்ச தொடர்பான விமர்சனங்கள் சரளமாக முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதுல ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த மட்டக்களப்புல நடந்த போராட்டத்தை இனவாத போராட்டமாக மாற்றியதுல மிகப்பெரிய பங்களிப்பு அம்பிட்டிய தேரருக்கு இருக்கு. அதே தேரரை நுகைகுட பேரணியில இவர் இறக்குவாராக இருந்தால் ஒரு மிகப்பெரிய இனவாத கருத்துக்கள் இங்கு முளைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஏற்கனவே மட்டக்களப்புல இனவாத கருத்துக்களை மேற்கொண்டவர்கள் இனி இடதுசாரி கட்சி தொடர்பான விமர்சனங்களை மேற்கொள்வதற்கும் அவ்வளவு காலம் எடுக்காது. ஆகவே இப்படியாக பல விமர்சனங்கள் மேற்கொள்ளப்படுகின்ற இடத்துல அம்பிட்டிய தேரர் இப்ப இந்த போராட்டத்தில் குதிக்க இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறின. அதே நேரத்தில் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றதான் சொல்லுவோம். சரி, இதுல இவ்வளவு காலமும் பெறமாட்டேன்னு சொன்ன மஹிந்த ராஜபக்ச அண்மையில ஒரு ஊடக சந்திப்புல சொல்றார், நான் வருவேன் இந்த போராட்டத்துக்கு, மக்களுடைய ஆதரவு அதிகமாக தேவைப்படும், மக்கள் இதற்கு ஒன்று திரளணும் அரசுக்கு எதிராக சொல்றேன். ஏன் இதுக்கு முதல் வராமல் இருந்தாருன்னா அதற்கு சொல்லப்பட்ட காரணம் கூட ஒரு சில்லறை காரணம் தான்.
என்ன சந்திப்பதற்காக தங்காலையில நிறைய மக்கள் வருகின்றார்கள். அந்த மக்களை ஏமாற்றக்கூடாது, மக்களை கண்கலங்க வைக்கக்கூடாது என்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் நான் வரமாட்டேன் என்று சொன்ன மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இப்ப வருகின்றார். ஏதோ ஒரு சிக்கல் ஒன்றுங்கிறது. அது குறிப்பாக இந்த திருமலை சம்பவம் நடந்த பிறகு மஹிந்த ராஜபக்ச போராட்டத்துல திடீரென குதிக்க இருக்கிறார் என்கிற தகவல்கள் வந்திருந்தது. அதுல முன்னை நாள் ஜனாதிபதிகள் பங்கு கேட்க மாட்டார்கள் என்ற அடிப்படையில தான் பேசப்பட்டது. ஆனால் பொதுஜன பெரமுன தலைமையேற்று நடத்துறபடியா ஒருவேளை இதுல யார் வர போறார் என்றால் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது இந்த அரசாங்கத்தை முறியடிப்பதற்கான போராட்டமாக இது இருக்கும், வீட்டுக்கு இந்த அரசாங்கத்தை அனுப்புவோம் என்று உதயகமன் அவர்கள் சொல்கின்றார். கிட்டத்தட்ட பொதுஜன பெரமுனுடைய ஆதரவாளர்கின்ற பட்டியலில் தான் அவரும் பாரு இவர். அது மட்டும் இல்லாமல் இந்த இனவாத கருத்துக்களை பேசுகின்ற விமல் வீரவன்ச, சரத் வீரசேகர போன்றவர்களுடைய கருத்துக்கள் மாதிரி தான் இந்த உதயகமன் கருத்துக்களும் இருக்கின்றது. இதற்காக இந்த அரசாங்கத்துக்குரிய ஆதரவு நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்கிறோம் என்ற இல்லை. ஆனால் இவர்களுடைய பேரணி ஏதோ ஒரு வகையில இந்த அரசாங்கத்துக்கு எதிரானதாக இருந்தால் பரவாயில்லை, அதை மக்களுக்கு எதிரானதாக மாற்றப்படுகின்ற பொழுது அங்கதான் பிரச்சனை. ஏன்டா பொதுஜன பெரமுன எங்க இறங்கினாலும் அங்க ஏதோ ஒரு வகையில இனவாதமும் இறங்குது என்றுதான் அர்த்தம். ஆக இந்த இடத்துல இனவாதம் பரப்பப்படுமா அல்லது இடதுசாரி கட்சிகள் என்ற விமர்சனம் அவர்கள் மேல முன்வைக்கப்படுமா என்ற கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக மாறுகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழரசு கட்சி இந்த இடத்துல பங்கேற்கல. தமிழரசு கட்சி என்று இல்ல, தமிழ் பரப்புல பயணிக்கின்ற கட்சிகள் இதுல பெருமெடுப்புல கலந்து கொள்ளல. காரணம் என்று பாத்தீங்கன்னா இது எங்களுக்குரிய பிரச்சனை அல்ல என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள் என்றுதான் என்ன தோன்றுகின்றது. சரி, தமிழரசு கட்சி அல்லது தமிழ் கட்சிகள் என்று சொல்கின்ற பொழுதுதான் இந்த ஜனாதிபதி தமிழ் கட்சிகளுடைய சந்திப்பை பார்க்கின்ற பொழுது அதுல தமிழரசு கட்சி பங்கு பெற்றிருந்தது. தலைவர், செயலாளர், பாராளுமன்ற குழு உறுப்பினர்கள் இவ்வளவு பேரும் அதில் கலந்து கொண்டிருந்தார்கள். இதுல பெரும்பாலும் பல விடயங்கள் பேசப்பட்டதாக சுமந்திரன், சாணக்கியன் போன்றவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதுல இந்த மக்களுடைய காணி பிரச்சனைகள் தொடர்பாக பேசப்பட்டிருந்தன. புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்று பேசப்பட்டது. அதற்கு அன்ரோகுமார சனாயக் அவர்கள் உறுதியளித்திருந்தார், கட்டாயம் புதிய அரசியலமைப்பு தேவை. ஏனென்றால் இந்த அரசியலமைப்பால தமிழ் மக்களுக்குரிய தீர்வு திட்டங்களை கொடுக்க முடியாது என்ற விடயத்தை அவரே ஒப்புக்கொண்டு விட்டார். இது ஏற்கனவே தேர்தல் விஞ்ஞானத்திலே அவர் ஒப்புக்கொண்ட விடயம் தான். மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு இந்த அரசியலமைப்பால கொடுக்க முடியாதுன்றது. ஆக அதை மீண்டுமே அவர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் என்ற விடயத்தை சாணக்கியன், சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அரசியல் கைதிகளுடைய விடயம் சம்பந்தமான ஒரு பேச்சு இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் இதில் சொல்லிட்டு போனோம். அரசியல் கைதியாக பல காலம் தொடர்ந்து சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்ற ஆனந்த சுதாகரன் அவர்களுடைய மனைவி ஏலவே 2018ஆம் ஆண்டு உயிர் நீத்திருந்தார். அதே மாதிரி அவருடைய மனைவியினுடைய தாயாரும் இப்ப இறந்திருக்கின்றார். உண்மையிலேயே இது ஒரு துயர செய்தியை நாங்கள் பகிர்ந்து கொள்ளணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பிள்ளைகள், அவருடைய அந்த பிள்ளைகளுக்கு காவலாக, அது மட்டும் இல்லாமல் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு இடத்துல இருந்தது அவருடைய மனைவினுடைய, ஆனந்த சுதாரனுடைய மனைவினுடைய தாயார் தான். அவரும் தன்னுடைய 75 வயதுல இறைபதம் எய்தி இருக்கின்றார். ஆகவே இது ஒரு கவலைக்கான விடயமாக மாறி இருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க இன்னுமே இந்த அரசியல் கைதிகள் தொடர்பான விஷயத்துல அன்ரோகுமார சனாயக்கோட இவர்கள் பேசிட்டு இருக்கிறார்கள். அதுல அன்ரோகுமார சனாயக்க இதுக்கு சாதகமான முடிவெடுப்போம் என்ற விடயத்தை தொடர்பாக பேசல, இது தொடர்பாக பரிசீலிப்போம் என்ற வகையில தான் பேசி இருக்கின்றார். ஆக யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை என்றது ஏதோ ஒரு வகையில எட்டாக்கனியாகத்தான் இருக்கின்றது என்ற கேள்வி பலருக்கும் இன்று எழுந்து கொண்டுதான் இருக்கின்றது. என்றால் காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களுடைய தாய்மார்கள், உறவினர்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி அரசியல் கைதிகளாக இருக்கின்றவர்களுடைய உறவினர்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசியல் கைதிகள் இங்கு மட்டும் இல்லை, ஏற்கனவே வேறு நாடுகள், அண்மையில இந்தியாவில் கூட சாந்தன் அண்ணா வருகின்ற பொழுது அவருடைய பூவுடல் மட்டும்தான் வந்தது, உயிரற்ற உடல் மட்டும்தான் வந்தது. இப்படி நிறைய விடயங்கள் தமிழர்கள் உணர்வுபூர்வமாக சில விடயங்களை அணுகுகின்ற பொழுது அதற்கு செவிசாய்க்காமல் அரசாங்கம் இருப்பது மிகப்பெரிய கண்டனத்தையும் மிகப்பெரிய விசனத்தையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்துது. அதுல இடதுசாரி கட்சி என்ற வகையில இந்த அரசாங்கத்தை நம்பியிருந்தாலும் கூட இந்த அரசாங்கமும் இதே வேலையை தான் செஞ்சதுன்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக தான் இருக்கின்றது. அதே மாதிரி
அன்றகுமாரசனாக நிலைப்பாட்டில் அவர் சொல்கின்ற பொழுது கூட சாதகமாக அரசியல் கைதிகளை விடுவிப்போம் என்ற நிலைப்பாட்டில் அவர் பேசல. இது தொடர்பாக பரிசீலிக்கப்படும் தான் பேசியிருந்தார். புதிய அரசியலமைப்பு தொடர்பாக பேசுகின்ற பொழுது புதிய அரசியலமைப்பு கட்டாயம் தேவைன்னு சொன்னவர் இந்த விடயத்திலேயே இவ்வாறான விடயங்களை முன்வைத்தார் என்ற கேள்வி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தமிழரசு கட்சியும் கிட்டத்தட்ட தமிழரசு கட்சிக்கு தமிழரசு கட்சியோ அல்லது தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகளுக்கோ தமிழர்கள் சார்ந்து பேச வேண்டும் என்றால் கட்டாயம் ஒரு நாட்டினுடைய தலைவரோட பேச வேண்டியது அவசியம்தான். ஆனால் தமிழரசு கட்சி எதற்காக சென்றது என்ற விமர்சனங்கள் பலர் மத்தியிலே முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய சுய அரசியல் இருப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த சந்திப்பை மேற்கொண்டாரே தவிர தமிழ் மக்களுக்கான சந்திப்பாக இது இல்லை என்ற விமர்சனம் பலராலையும் முன்வைக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆகவே இந்த தமிழரசு கட்சி அன்றகுமாரசனாயக்கனுடைய சந்திப்பு என்பது ஒரு மிகப்பெரிய விடயமாக இன்றைய பொழுதுல மாறி இருக்கின்றது. சரி, இது இவ்வாறு கேட்க இன்னொரு முக்கியமான விடயம் சம்பந்தமாக பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த திருமலை விகார சம்பந்தமாக நீதிமன்றம் ஒரு உத்தரவிட்டிருக்கின்றது. இதுல இனி ஒரு கட்டுமானங்களையும் கட்டக்கூடாது. ஏற்கனவே இந்த விடயம் மேற்படி சொல்லப்பட்டது ஒன்று இதுல இந்த மாற்றங்களையும் செய்யக்கூடாது, இதுல இது இடிக்கவோ அல்லது வேறு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் புதிதாக கட்டுமானங்களையும் மேற்கொள்ளக்கூடாது என்று ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தது. இதே உத்தரவு தான் குருந்தூர் மேலையிலையும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் குருந்தூர் மேலையில அந்த உத்தரவையை மீறி கட்டுமான பணிகள் நடைபெற்றிருந்தன, வழிபாடுகள் அன்றன்று நடைபெற்றுக் கொண்டுதான் இருந்தன. ஆனால் இதே குருந்தூர் மேலையில ஆதிசிவன் ஐயனார் கோயிலே இல்லாமல் வரும் இடிபாடுகள்ல எங்களுடைய பொங்கலையோ அல்லது வழிபாடுகளையோ மேற்கொள்கின்ற பொழுது தமிழர்களுடைய பொங்கலையோ அல்லது வழிபாடுகளையோ மேற்கொள்கின்ற பொழுது அங்க பிரச்சனை வந்தோன்றது. ஆனால் இவர்கள் தொடர்ந்து கட்டுமானங்களை மேற்கொண்டபடிதான் இருக்கின்றார். அப்ப சட்டம் என்பது இங்க ஏதோ ஒரு வகையில ஒரு பக்கம் சாய்ந்துதான் இருக்கின்றதோ அல்லது சட்டத்தை மதிக்காதவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுப்பதும் ஒரு பக்கம் சாய்ந்துதான் இருக்கின்றதோ என்ற கேள்வி பலர் மத்தியிலே எழுந்திருக்கின்றது. உண்மையிலே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பிச்சதுக்கு என்ன நடக்க போகுதுன்றது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அதே மாதிரி தேரர்கள் சார்பில் பேசுகின்ற பொழுதும் கூட தேரர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட விடயத்துல கடற்கரை ஒரு திணைக்களம் சில இடங்களை இடிக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் நீதிமன்றத்தில் இவர்கள் வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இதுல எந்த ஒரு இடிபாடுகளையும் மேற்கொள்ள கூடாது என்று. ஏற்கனவே இதை சம்பந்தமாக திணைக்களம் தெரிவிக்கின்ற பொழுது என்ன விஷயத்தை சொல்லுதுன்னா ஒரு தற்காலிகமாக ஒரு குறிப்பிட்ட வேடத்துக்குத்தான் அவர்களுக்கு இந்த எது கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா இந்த சிற்றுண்டி சாலை. ஆனா அந்த சிற்றுண்டி சாலையை இப்ப பெரிய அளவுல அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அங்கிருந்து இவர்கள் எழும்போணும். ஆனா இன்னும் எழும்பாம அப்படியே இருக்கின்றார். இதை என்ன இதயத்துல கொண்டு வருதுன்றா சஜித் பிரேமதாஸ் பேசுகின்ற பொழுதும் இந்த விடயத்துல தான் பேசுகின்றார். அதாவது அதிக அளவுல தமிழரசு கட்சி ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவித்த கட்சி, ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவித்த கட்சி என்னன்னு பாத்தீங்கன்னா ஐக்கிய மக்கள் சக்தி. காரணம் சஜித் பிரேமதாஸ் சில திட்டங்களை செய்வார் என்ற நம்பிக்கையில தமிழ் மக்கள் வாக்குப்படும் சொல்லியிருந்தாலும் அந்த அளவில் வாக்களிப்பு நடைபெற்றிருந்தது. பொது வேட்பாளருக்கான எதிர்ப்பை தெரிவித்து சிலர் அந்த வாக்கெடுப்புல இடம்பெற்றிருந்தது. அதாவது சயித் பிரேமதாஸ் அவர்களுக்கு. ஆனால் சயித் பிரேமதாஸ் அவர்கள் அழைக்கின்ற பொழுது கூட சொல்றார் இங்க புத்த மதத்துக்கு தான் முன்னுரிமை என்ற விஷயத்தை சொல்றார். அதே மாதிரி அன்றகுமாரசனாயக்கனுடைய ஆட்சியிலேயும் சில விடயங்கள் அதற்கு ஆதரவாகத்தான் நடக்கின்றன. உண்மையிலேயே சட்டத்தில் அப்படி இருந்தாலும் கூட ஒரு மனிதநேயம் என்பது அனைவரையும் மதிக்க வேண்டிய ஒரு விடயம் என்ற அடிப்படையில் இவர்கள் செயல்படவில்லையோ என்ற கேள்வி பலருக்கும் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த திருமலை விகாரை விவகாரம் சரியான முறையில இந்த அரசாங்கத்தாலையும் கொண்டு செல்லப்படவில்லை என்ற விமர்சனம் பலர் மத்தியிலே முன்னெடுக்கப்படுகின்றது. ஏதாவது ஒரு வகையில் இவர்கள் அந்த சிலையை எடுத்து அதை நீதிமன்றம் ஊடாக நாடி இருந்தார்கள் என்றால், அந்த புத்தகரி சம்பந்தமான விஷயத்தை நீதிமன்றம் ஊடாக நாடி இருந்தார்கள் என்றால் தமிழ் மக்களுடைய ஆதரவாவது பெருகி இருக்கு. இப்ப இரண்டு பக்கமும் எதிர்ப்பலைகளை சம்பாதித்தவர்களாக தேசிய மக்கள் சக்தி மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே இந்த தேசிய மக்கள் சக்தி இதை எவ்வாறு எதிர்கொள்ள போகுது, நுகையோட எதிர்ப்பு பேரணியை எவ்வாறு எதிர்கொள்ள போகுதுன்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக அமைந்திருக்கின்றது. இப்படியாக பல விடயங்கள் எங்களுடைய அரசியல் பரப்பில் வெளியாக கொண்டே இருக்கின்றன. அந்த விடயங்களை தெரிந்து கொள்வதற்காக ஜெஃப்னா சேனலோட நினைஞ்சிருங்கோ. நன்றி, வணக்கம்.